ட்ரேடிங்கில் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா ஒன்றுமே கிடையாது, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா ஸ்விங் ஐஸ் அண்ட் ஸ்விங் லோஸை தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியில் இருக்கான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு போவான். ஒரு எக்ஸ்டர்னலில் இருக்கானா நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்னலுக்கு போவான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஹையில் இருக்கிற ஒரு பை சைட் லிக்விடிட்டியை எடுத்திருக்கான், அதாவது ஒரு இஆர்எல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற ஒரு ஐஆர்எலுக்கு வருதா அப்படின்றத பார்க்கலாம், விச் இஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மார்க்கெட் திரும்பி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த எஃப்இஜிக்கு வந்ததுக்கப்புறமா, அதாவது இந்த ஐஆர்எலுக்கு வந்ததுக்கப்புறமா மார்க்கெட்டில் இங்கே தான் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம்னா ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஐஆர்எல்லேருந்து இந்த ஸ்விங் ஹையில் இருக்கிற இஆர்எலுக்கு தான் மார்க்கெட் போக போகுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் போனதுக்கப்புறமா மார்க்கெட் திருப்பியும் இங்கே ஒரு இஆர்எல் எடுத்துருக்கு. இஆர்எல் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த ரேஞ்ச்குள்ளே வந்து மார்க்கெட் கரண்ட்டாக இப்போ ஒரு ஐஆர்எல்ல இருக்கான். ஸோ இதே எக்ஸாம்பிள் தான். ஒன்ஸ் ஐஆர்எலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இங்கே இருக்கிற இஆர்எல் வரைக்கும் மார்க்கெட் போகுதா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.